இந்த காலை வேளையில் உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கிறேன். இங்கே வரும்படியாக ஆண்டவர் கொடுத்த பெரிய கிருபைக்காக தேவனை துதிக்கிறேன். அருமையான பாஸ்டருக்காகவும் லீடர்ஷிப்காகவும் நன்றி சொல்லுகிறேன். ஐம் நாட் வெரி ஃப்ளூவெண்ட் வித் தமிழ், எவ்வளோ ஆனால் இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மளோட பேசுவார்னு விசுவாசிக்கிறேன். ஒரே ஒரு பாடலை பாடி ஆராதிப்போம். அதுக்கப்புறம் ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் கொடுத்த வார்த்தையை அவங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ஆமென். ஒரு நிமிஷம் கண்களை மூடி. ஹல்லேலூயா ஜீசஸ். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன், உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கின்றீர், உலகம் வெறுக்கையில் நீரோ அன்பிலே அந்த வெறுப்பை மறக்கின்றேன். உமது பாடுங்க ராஜன். மறக்கின்றேன், உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன், உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். கண்ணின் மணி போல என்னை காக்கின்றீர், கண்ணின் மணி போல என்னை காக்கின்றீர், உமது சமூகமே தினம் எனக்கு தீபமே, உமது சமூகமே தினம் எனக்கு தீபமே. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன், உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இந்த காலவேளை உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நினைத்து துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த காலவேளையில் எங்களோடு இடைப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். என் வார்த்தையை அனுப்பி இந்த இடத்துல ஒரு திறந்த வானம் எங்கள் மேல இருக்கும்படியாய். ஆண்டவரே, யாக்கோபு எத்தனாய் இருந்தான், வேறொரு மனிதனாய் மாற்றினீர், இஸ்ரவேல் என்று பெயர் வைத்தீர். ஆண்டவரே, கால வேளையில எங்களை மறுரூபமாக்கும்படியாய், எங்களை பலப்படுத்தும்படியாய் உமக்குள்ளாய் நாங்கள் ஆண்டவரே பலன் கொண்டு
என் மனக்கண்களை திறந்து உம்மை பார்க்கிற கிருபை கொடுங்க. உங்களுடைய செவிகளை திறந்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற கிருபை கொடுங்க. உள்ளான இருதயத்துல கர்த்தருடைய தொடுதலை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இயேசுவே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஒரு நிமிஷம் அப்படியே வாய்களை திறந்து நாம் தேவனை துதிப்போம். ஒரே ஒரு நிமிஷம் நல்ல வாய்களை திறந்து ஹல்லேலூயா தேவனை துதிப்போம். ஹல்லேலூயா உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். இயேசுவே இன்னொரு முறை கூட இந்த காலை வேளையில கல்வாரியின் ரத்தத்தினால எங்களை கழுவி பரிசுத்தமாக்குங்க. ஹல்லேலூயா. அபிஷேகத்தினால எங்களை நிரப்புங்க. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை ஆண்டவரே எங்களை தொடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. நீர் இல்லாமல் நாங்கள் ஒன்றுமில்லை அப்பா. இந்த காலை வேளையில ஆண்டவரே உம்முடைய கரம் எங்கள் மேல இல்லாமல் நாங்கள் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. எங்கள் தெய்வமாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. எங்கள் கர்த்தராய் இருக்கிறீர். எங்களுக்கு முன்பாக செல்லுகிற தேவன். கோணலான வழிகளை எல்லாம் நீங்க செவ்வையாக்குவீங்களே, அதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையில ஆண்டவரே எங்களோடு நீங்க இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலங்கள் கடைசி காலங்கள். இந்த கடைசி காலத்தின் கடைசி நாட்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்காக சீக்கிரம் வரப்போகிறார். ஒரு பரிசுத்த சந்ததியை அவரிடத்துல எடுத்துக்கொள்ளும்படியாய் கர்த்தர் சீக்கிரத்தில் வரப்போகிறார். நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான காரியம் என்னன்னா, ஆண்டவரும் அவருடைய ராஜ்யமும் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் வெளிப்படுறது தான் நமக்கு மிக முக்கியமானது. நம்ம ஒரு இருள் சூழ்ந்த ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சத்ருவானவன் இந்த உலகத்தை பல விதத்தில் ஆட்டி படைத்து கொண்டிருக்கான். யாராவது வாசிங்க யாக்கோபு 4வது அதிகாரம் 4வது வசனம். ஜேம்ஸ் சாப்டர் 4 and verse 4. யாராவது வாசிங்க. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. எப்படி எழுதுறாரு பாருங்க. யாக்கோபு வந்து ஏசுவாமியோடைய சகோதரர். இந்த ஜேம்ஸ் இந்த புக்கை எழுதுனது வந்து ஏசுவாமியுடைய சகோதரர். எழுதும்போது சொல்றாரு, உலக சிநேகம் எப்படி இருக்கான்? தேவனுக்கு விரோதமானதுன்னு சொல்லியிருக்கு. அப்படிதான் எழுதுறாரு. ஏன்னா ஆண்டவரோட நம்ம நடக்கும்போது இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்தாலும் இந்த உலகத்தின் இச்சைகள், கண்களின் இச்சைகள். யாராவது வாசிங்க 1 யோவான் 2வது அதிகாரம் 15, 16, 17. 1 யோவான் 2வது அதிகாரம் 15, 16, 17. நித்தியத்துக்குரிய காரியத்தை குறித்து எழுதுறாரு. யோவான் எழுதும் போது சொல்றாரு, ஆண்டவருடைய சித்தத்தில் வாழ்றவங்க நித்தியத்துக்குரியவர்கள்னு சொல்லி. அப்போ நம்ம இந்த பூமியில் வாழ்ந்தாலும் நம்முடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமானது என்னன்னா, ஆண்டவருடைய பரிபூர்ண சித்தத்துக்குள்ள வாழ்றது தான். உலகத்தின் மேல அன்பு கூர்ந்தால் ஆண்டருக்குள்ள நம்ம அன்பு கூற முடியாதுன்னு சொல்றாரு இல்ல. இந்த டிசெப்ஷன், அந்த டிசெப்ஷனுக்கு தமிழ் என்ன? வஞ்சிக்கப்படுறது இல்ல. கடைசி நாட்களில் வஞ்சனை தான் தேவனுடைய மனிதர்களை பலரை வந்து ஆண்டவருடைய வழியிலிருந்து சத்ருவானவன் எடுத்துக்கொள்வான். சரியா? அவன் திருடவும் கொல்லவும், யோவான் 10:10 சொல்றாருல, அவன் திருடவன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். ஹல்லேலூயா. அப்படிதான் வருவான். சத்ருவானவன் என்ன பண்ணுவான்னா, பல விதமான உலக ஆசைகளையும் பாசங்களையும் உலகத்துடைய காரியங்களையும் நம்ம இடத்துல காட்டி நம்மை ஆண்டவரிடத்திலிருந்து பிரித்து அவன் வந்து நம்முடைய ஆண்டவருடைய நித்தியத்தை இழந்து போகும்படியாய் செய்வான். அப்போ இந்த நாட்களில் நம்ம வந்து ஆண்டவருடைய நித்தியத்துக்குள்ள நம்ம வாழணும்னா
ஆவிக்குரிய காரியங்கள், ஆண்டருக்குரிய காரியங்கள், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களுக்குள்ள நம்ம வந்து அடங்கி வாழணும். ஒன்று கொலோசியர் 1வது அதிகாரம், யாராவது ஒருத்தர் வாசிங்க, 13-14. கொலோசியர் 1வது அதிகாரம் 13. இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி ஆமென். ஸோ என்ன சொல்றாருன்னா, கொலோசியருக்கு எழுதும்போது பவுல் எழுதும்போது சொல்றாரு, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மளை எடுத்து என்ன பண்றாரா, வெளிச்சத்துக்குரிய தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வர. இங்கிலீஷ் பைபிள் ரொம்ப அழகா இருக்கு, டிரான்ஸ்லேட்ஸ் யூன்னு போட்டிருக்கு. he translates you from the power of darkness into the kingdom of the son of light ன்னு போட்டிருக்கு. அப்படின்னா ஒரு காலத்தில் நம்ம ஆண்டவர் அறியாத நாட்களில் இருளின் அதிகாரத்தில் இருந்தோம். இப்போ இருளின் ராஜ்யத்துக்கு தலைவர் வந்து பிசாசானவன். ஆமென். இருளின் ராஜ்யத்தோடைய எல்லா all the dimensions of working in the kingdom of darkness. இருளின் ராஜ்யத்தில் ராஜ்யம் வந்து அந்த இருளின் ராஜாவை போல இருக்கும் இல்ல. the kingdom of darkness will be like the king of its kingdom, and that is Satan. சரியா? அந்த இருளின் ராஜ்யத்தில் நடக்கிற எல்லா காரியமே பிசாசு அதை நடத்தும். அந்த ராஜ்யத்துடைய ராஜா அவன்தான் அந்த காரியங்களெல்லாம் நடத்துவான். அதில் தான் நம்ம இருந்தோம் ஆண்டவர் அறியாத நாட்களில். அந்த இருளின் ராஜ்யத்துக்குள்ள பிசாசு நடத்துகிற காரியங்களுக்குள்ள நம்ம நடத்தப்பட்டோம். ஆனால் என்னைக்கு இயேசுவை நம்ம சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கு ஒரு நம்முடைய ஆவிக்குரிய மனிதனை உயிர்ப்பித்தார் ஆண்டவர் இல்லை. அதனால தான் வந்து யோவான் 3வது அதிகாரத்தில் நிக்கதேமை பார்த்து சொல்றாரு, நீ மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணவே முடியாது, பார்க்கவே முடியாதுன்னு சொல்றாரு. தேவனுடைய ராஜ்யத்தை நீ பார்க்கணும்னாலே நீ மறுபடியும் பிறக்கணும். ஏன்னா நீ மறுபடியும் பிறந்த உடனே என்ன பண்றாருன்னா, அந்த இருளின் ராஜ்யத்திலிருந்து நம்ம எடுத்து அந்த ஆண்டவருடைய வெளிச்சத்தின் ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வருகிறார். இந்த வெளிச்சத்தின் ராஜ்யத்தின் தலைவர் வந்து நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவருடைய வழிகள் தான் அங்கே நடக்கும், அவருடைய கரத்தின்படி தான் காரியங்கள் நடக்கும். அவர் எப்படி காரியங்களை அமைக்கிறாரோ அதன்படி தான் அந்த ராஜ்யத்தில் நம்ம வாழ்வோம். அப்போ நம்ம இந்த பூமியில நம்ம வாழ்ற நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா மாறின பிறகு இந்த ஆவிக்குரிய ராஜ்யத்தின்படி தான் நம்ம வாழணும். அதை பிசாசு காட்ட மாட்டான். என்ன பண்ணுவான்னா ஒரு பேலன்ஸ். அநேக கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, they want a balance. இதுக்கும் அதுக்கும் நடுவில் ஒரு பேலன்ஸ்ல வாழணும்னு தான் அநேக நேரத்தில் பண்ணுவாங்க. அநேக நேரத்தில் இஸ்ரவேல் தேசம் வந்து முடங்கி போனதுக்கு காரணம் அவர்கள் வந்து பல ஜாதி மக்கள் அவர்களை சுத்தி இருந்த தேசத்தின் மக்களை போல அவர்களை போல மாறணும்னு நினைத்தாங்க. முதலாவது 1 சாமுவேல்ல ஆண்டவர் வந்து இந்த 8வது 9வது அதிகாரம் நீங்க வாசித்தீங்கன்னா, ஆண்டவருக்கு அவங்க வந்து சாமுவேல்கிட்ட வந்து சொல்றாங்க, எங்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற ராஜாக்களை போல எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு சொல்றாங்க. அப்போ வந்து ஆண்டவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. ஏன்னா இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டவர் நடத்தும் போது ஆண்டவர் ஒரு ராஜாவை தேடல, ஒரு தீர்க்கதரிசியை தேடினார். ஏன் தெரியுமா? தீர்க்கதரிசி வந்து கர்த்தருடைய சத்தத்தை பூமியில தொனிக்கிறதுக்கு தான் ஒரு தீர்க்கதரிசி. அவனுடைய வாயை ஆண்டவர் அவருடைய சொந்த வாயாய் பயன்படுத்துவார். அதுதான் ஒரு தீர்க்கதரிசியோடைய அழைப்பு. அவன் வந்து ஆண்டருக்கும் அவருடைய ஜனங்களுக்கும் மத்தியில் நின்று ஆண்டவர் என்ன காட்டுறாரோ அதை பேசுவான், ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு அதன்படி சொல்லுவான், அவ்வளவுதான். அதனால ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் தேசத்தை நடத்தும் போது அவருடைய சத்தத்தின் மூலமாய், அவருடைய வார்த்தையின் மூலமாய், அவருடைய கட்டளைகள் மூலமாய் அவர்களை எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்தும்படியாக தான் தீர்க்கதரிசிகளை வைத்திருந்தார். ஆனா இஸ்ரவேல் தேசங்கள் என்ன பண்ணாங்கன்னா, சுத்தி இருக்கிற அம்மனைட்ஸ் அண்ட் ஜெபூசைட்ஸ் அண்ட் பெரிசைட்ஸ் அண்ட் இவங்க எல்லாரையும் பார்த்து all of them இல்ல, அந்த 7 தேசங்கள் ஞாபகம் இருக்கா? Deuteronomy 7ல சொல்றாரு, 7 nations greater and stronger than you I will give them into your hands ன்னு சொன்னாரு. அந்த 7 தேசங்களுடைய வழிமுறைகளுக்குள்ள வந்துட்டாங்க. அவங்க அந்த பாலும் தேடும் போன்ற தேசத்துக்குள்ள வந்த பிறகு அவங்க பண்ண பெருந்தப்பு என்னன்னா, அந்த பாலும் தேடும் போன்ற தேசத்துல ஆண்டவர் நடத்துறபடி வாழாம அந்த தேசத்துல உள்ள பல மக்கள், பல ராஜாக்கள் நடத்தின பல ராஜ்யங்களுடைய வாழ்க்கை முறைக்குள்ள கடந்து வந்துட்டாங்க. அவர்களுடைய பெண்களை எடுத்து இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவர்களை போல குடித்து வெறித்து அவர்கள் செய்யற காரியங்கள்லாம் செய்தாங்க. அதனால மிக்ஸ் ஆயிட்டாங்க. மிக்ஸ் ஆன உடனே என்ன ஆனாங்கன்னா வீக் ஆயிட்டாங்க. இந்த இன்னைக்கு காலையில பேசும்போது
அந்த வார்த்தையை சொன்னேன். தமிழ்ல வாசிங்க. ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 8வது 9வது வசனம். இன்னைக்கு காலையில் நான் அதை ஆங்கில சபையில் சொன்னேன். பாருங்க, எப்ராயிம் வந்து நார்தர்ன் கிங்டம், அது வந்து இஸ்ரேல். சரியா? the northern kingdom were the 10 nations of Israel. அதில் வந்து எப்படி பேசுறார் பாருங்க ஆண்டவர். எப்ராயிம் அந்நிய ஜனங்களோடு கலந்து இருக்கிறான். எப்ராயிம் திருப்பி போடாத அப்பம். எதனால அவன் திருப்பி போடாத அப்பம் தெரியுமா? அவன் பல மனிதர்களுடைய வாழ்க்கை முறைக்குள்ளாக தன்னை கொண்டு வந்து அதை மிக்ஸ் பண்ணிட்டான். ஒரு தேவனுடைய யோசிச்சு பாருங்களேன், ஆண்டவர் வந்து இருளின் ராஜ்யத்திலிருந்து பிரித்து வெளிச்சத்தின் ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வராரு. ஆனா வெளிச்சத்தின் ராஜ்யத்துல வாழ்றவன் இருளின் அதிகாரத்துக்குள்ள இருக்கிற காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையின் முறையில கொண்டு வரான். எந்த பிசாசை விட்டு ஆண்டவர் விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்தாரோ அந்த பிசாசின் வழிகளுக்கு திருப்பி போறான். ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள கடந்து வந்து என்னைக்கு அவன் சிலுவைக்கு முன்னாடி நின்று ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அந்த இயேசுவின் ரத்தம் அவனுடைய பாவத்தெல்லாம் மன்னித்து அவனுடைய பின்பான அந்த இருள் நிறைந்த வாழ்க்கையிலிருந்து விடுதலையாக்கி ஆண்டவர் ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்கிறாரு. அந்த புதிய மகிமைக்குரிய, சமாதானத்துக்குரிய, ஜீவனுக்குரிய, நித்தியத்துக்குரிய வாழ்க்கையில உடைய மத்தியில அவன் என்ன பண்றான்? அவனுடைய பழைய வாழ்க்கையில உள்ள சில காரியங்களை மறுபடியும் கொண்டு வரான். 2 ராஜ்யம் ஒரே நேரத்தில் நடக்காது. என்னுடைய பிள்ளைகளா இருந்தா ஒன்னு ஆண்டவர் பின்னாடி போகணும், இல்லைன்னா பிசாசு பின்னாடி போகணும். ஆண்டவர் பிசாசு இருளையும் வெளிச்சத்தையும் கலக்கவே முடியாது. தண்ணீரையும் ஆயிலையும் கலக்க முடியாது. You cannot mix them. They will be separate. You can never mix darkness and light. பிசாசினுடைய காரியத்துக்கும் ஆண்டவருடைய காரியத்துக்கும் சம்பந்தமே இல்லை. 2 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தில் 14 இருந்து வாசித்தீங்கன்னா ரொம்ப அழகா எழுதுறாரு பவுல் அதை பற்றி. வாசிங்க 2 கொரிந்தியர் 6, 14, 15, 16. அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசியோட பிணைக்கப்படாதீர்கள். சம்பந்தம் என்னன்னு கேட்கிறாரு. ஐக்கியம் என்ன? அவ்விசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏதுன்னு கேட்கிறாரு. எப்படி எழுதுறாரு பாருங்க. பவுல் சொல்றாரு, நீ தேவனுடைய மனிதனா இருந்தினா ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? உனக்குள்ள இருந்து உன் மத்தியில உலாவி. வாசிங்க, அது ரொம்ப அழகா இருக்குல்ல. நான் அவர்களுக்குள்ளே வாசம் செய்து அப்படின்னா ஆண்டவர் என்ன பண்றாரு? முதல்ல நமக்குள்ள வந்து வாசம் செய்து அவர்களுக்குள்ளே உலாவி. அப்படின்னா நீங்க கார் ஓட்டும் போது உங்களோட இருப்பாரு, நீங்க வீட்டில் இருக்கும் போது உங்களோட இருப்பாரு, நீங்க ஆலயத்தில் இருக்கும் போது உங்களோட இருப்பாரு, நீங்க தனியா இருக்கும் போது உங்களோட இருப்பாரு, உங்க மத்தியில உலாவி கொண்டே இருப்பார். யோசித்து பாருங்க, நம்முடைய மனக்கண்களை திறந்தா இங்க நம்ம மத்தியில யார் இருக்கா? ஆண்டவர் இருக்கார். எந்த ஆண்டவர் பற்றி நம்ம பேசுறோமோ அவர் இங்க இருக்கிறார். எங்க 2 பேர் 3 பேர் நாமத்தில் கூடுகிறார்களோ அவங்க மத்தியில இருப்பாரு. அப்ப இருந்தா என்ன பண்ணுவாரு? இந்த காலை வேளையில இந்த ஆலயத்துல உங்க பக்கத்துல இருந்து உங்களுடைய தேவையை சந்திக்க அவரால் முடியும். அன்னைக்கு உதிரப்போக்கு இருக்கிற ஸ்திரீ வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டது போல நீங்க தொட்டீங்கன்னா உங்களுக்கு மிரக்கல் நடக்கும். இப்பவே நடக்கும். ரைட் நவ் மிரக்கல் நடக்கும். அன்னைக்கு அந்த பத்திமை அவனுக்கு கண் பார்வை அற்றவனா இருந்தான். அவன் சுத்தி இருந்த இயேசுவாமியை சுத்தி இருந்தவர்களுக்கு அவரை வந்து மேசியான்னு பார்க்க முடியல. ஆனா கண் பார்வை அற்றவன் ஆண்டவர் வந்து தாவீதின் குமாரன் கூப்பிடுறான். ஏன்னா கண் பார்வை இல்லை, ஆனா அவனுக்கு தெரியும் இந்த ஆண்டவர் அற்புதம் பண்ணிட்டு போறாரு பாருங்க, 100% அவர் தான் மெசாயான்னு தெரியுது. அப்படிதான் கூப்பிடுறான். தாவீதின் குமாரனே, மார்க் 10வது அதிகாரத்தில் தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும்னு சொல்றான். மெசாயான்னு கூப்பிடுறான் ஆண்டவர். இந்த கால வேளை நீங்க கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அற்புதம் செய்வார். எதுவுமே யாராலையுமே செய்ய முடியாத அற்புதத்தை செய்வார். பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் ஒரு ஊழியத்துக்கு ஆந்திராவுக்கு போயிட்டு இருந்தோம்.
போயிட்டு இருக்கும் போது என் கூட வந்த பாஸ்டர் வந்து திடீர்னு சொன்னாங்க என்கிட்ட, பாஸ்டர் ஒரு தம்பிக்கு நம்ம ஜோம் பண்ணோம் ஞாபகம் இருக்கா ஃபோனில், அந்த தம்பி இங்கே தான் ஒரு ஹோட்டலில், இந்த ஹைவேல போகிற ஹோட்டலில் தான் வேலை செய்கிறாப்புல, நம்ம அங்கே போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்படியே அந்த தம்பியை பார்க்கலான்னு. அந்த தம்பி வந்து கிட்டத்தட்ட ஒரு 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 18-19 வயசு இருக்கும், சின்ன பையன். அவன் வந்து அவனுக்கு 4th ஸ்டேஜ் கேன்சர். அவன் ஏதோ பண்ணுதுன்னு சொல்லி டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனால் அவனுக்கு ஏதோ பெரிய 4th கேன்சர் இருக்குதுன்னு சொல்லி அவனை டெஸ்ட் பண்ணி 4th ஸ்டேஜ் கேன்சர். அவங்க சொன்னாங்களாம் யூ ஹேவ் வெரி ஃபியூ வீக்ஸ் டு லிவ்னு. அப்போது அந்த பாஸ்டர் வந்து என்னுடைய ஆஃபீஸ்க்கு வந்து சொன்னாங்க, பாஸ்டர் சும்மா ஒரு ஜோம் மட்டும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த தம்பி போகிறாங்க இன்றைக்கி டாக்டரை பார்க்க, என்ன ட்ரீட்மெண்ட் என்னன்னு தெரில, அதனால் ஒரு ஜோம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு ஃபோனில் ஜோம் பண்ணோம், நிறையா அவனுக்கு சுகமாக்குங்க, சும்மா ஒரு ஜபம் தான் பண்ணோம். அப்போது அந்த தம்பி வந்து அந்த டெஸ்ட் எல்லாம் முடித்த உடனே பார்த்தா ஒரு ட்ரேஸ் ஆஃப் கேன்சர் இல்லை, நாட் அ ட்ரேஸ். 4th ஸ்டேஜ், ஃபியூ வீக்ஸ் தான் he will live ன்னு சொன்னாங்க, நோ ட்ரேஸ் ஆஃப் கேன்சர். அப்போ அந்த தம்பி அங்கே வந்து அந்த ஹோட்டலில் வேலை செய்கிறாங்க. நாங்கள் போய் காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். அந்த தம்பி தான் வந்து சர்வ் பண்ணாப்புல எங்களுக்கு. அப்போ சொன்னாப்புல, பாஸ்டர் என்னை ஆண்டவர் எனக்கு பரிபூர்ண சுகம் கொடுத்தாரு, பெரிய அற்புதம் பெரிய அற்புதம்னு, பெரிய அற்புதம். அப்போ நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு ஏஞ்சி வெளியே வரும்போது பார்த்தா அந்த ரெஸ்டாரண்ட்டில் நடத்துகிறவங்க, அந்த கேஷில் உட்காந்துருக்கவங்க எல்லாம் அந்த தெலுங்கு ஹிந்து பீப்புள் எல்லாம் லைனாக முட்டி போட்டிருக்கான். என்கிட்ட சொல்கிறாங்க, ஐயா 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 நீங்கள் கை வைங்க, எங்கள் மேலே கை வைங்க, உங்கள் கடவுள் என்னை ஆசீர்வதிக்கணும். புரியுதா உங்களுக்கு? இருளின் அதிகாரத்தில் இந்த ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா விடுதலை ஆக்கி வேறொரு ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வருகிறார். ஏசாமி அன்னைக்கு பிலாத்தை பார்த்து சொல்கிறாரு, அவன் சொல்கிறான், எனக்கு அதிகாரம் இருக்குது உங்களை வந்து விடுதலை ஆக்கிறதுக்கு. ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு என் மேலே அதிகாரம் இல்லைன்ற, நீ பெரிய ராஜாவாக இருக்கலாம், நீ பெரிய ஆளாக இருக்கலாம், ஆனால் உனக்கு என் மேலே அதிகாரம் கிடையாது. என்னுடைய பிதா உனக்கு அதிகாரம் கொடுத்தா தான் உனக்கு என் மேலே அதிகாரம் இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? உங்களை எந்த ஒரு அதிகாரமும் உங்களை தொட முடியாது. யாராவானா இருக்கட்டும், கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், அது உங்களுடைய பிஸ்னஸ் ஹெட்டாக இருக்கட்டும், உங்கள் சிஇஓவாக இருக்கட்டும், கம்பெனி சேர்மனாக இருக்கட்டும், யாராவானா இருக்கட்டும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? எந்த மனுஷனும் உங்களை தொட முடியாது நீங்கள் ஆண்டவருடைய கருத்துக்குள்ளே இருக்கும்போது. அதே மாதிரி எந்த வியாதிக்கும் உங்கள் மேலே அதிகாரம் கிடையாது, அதிகாரம் கிடையாது. கோவிட் வந்த புதுசில் நான் அந்த ஜனவரி இங்கே இருந்தேன், அமெரிக்காவில் ஜனவரி ஃபெப்ரவரியில் இங்கே இருந்தேன். அப்போ தான் மெதுவாக வந்து கலிஃபோர்னியாவில் they were beginning to bring some இது ஃபீவர் இருக்கான்னு, நல்ல ஞாபகம் இருக்குது, ஏதோ ரெஸ்டாரண்ட் போனோம், ஃபீவர் இருக்கான்னு செக் பண்ணாங்க. எதுக்குன்னு கேட்டால், இல்லை சைனாவில் கோவிட் இருக்குது, இங்கே மெதுவாக வருதுன்னு சொல்கிறாங்க, உங்களுக்கு ஃபீவர் இருந்தால் we can't allow you in the restaurant சொன்னாங்க. அந்நாட்கள் என்கிட்ட ஆண்டவர் சொன்னார், அந்த கோவிட் வந்து உலகம் ஃபுல்லாக வரும்னு சொன்னார். அப்போ நான் ஒரு ப்ரேயர் மீட்டிங்கில் டென்மார்க்கில் சொன்னேன். ஆண்டவர் சொல்கிறாரு, உலகம் ஃபுல்லாக வரும், எல்லாருடைய வீட்டையும் கதவை தட்டோன்னு சொன்னார். அங்கே சிரிச்சுட்டு என்கிட்ட ஒரு டேனிஷ் பாஸ்டர் சொன்னார், நோ 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 இட் நெவர் ஹேப்பன் அப்படின்னு சொன்னார். ஸோ அஃப்கோர்ஸ் ஐ நியூ இன் மை ஹார்ட், நம்மக்கிட்ட சொல்கிறது எல்லாருக்கும் புரியாது இல்லை, சில நேரத்தில் ஆண்டவர் சொல்கிற காரியம் வந்துச்சு. அது வர தொடங்கினோடனே நான் நல்ல ஞாபகம் இருக்குது, ஒரு நாள் என்னுடைய அறையிலேருந்து ஜெபித்து நான் ஆண்டுட்டு சொன்னேன், ஆண்டரே ஒரு காரியம் மட்டும் சொல்லுங்கள், இந்த கோவிட் நிறைய பேரை கொல்லுது, நம்ம தாக்கு பிடிப்போமா இல்லையான்னு. அப்போ என்கிட்ட ஒரு வார்த்தை ஆவியான சொல்கிறார், அன்றைக்கி ஜெபத்தில் இருக்கும்போது, அந்த கோவிடை உன்னை தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்னு சொன்னார் ஆண்டர். அப்படியே சொன்னார், அப்படியே காதில் கேட்டுச்சு. ஐ ஹவ் டோல்ட் கோவிட் நாட் டு டச் யூன்னு சொன்னார். வந்துச்சா கோவிட்? எனக்கு வந்துச்சு. 12 நாள் படுத்தே இருந்தேன், எழுந்திருக்கவே முடியல. 7 kilos ஐ லாஸ்ட் ஃப்ளாட். ஒரு நாள் நைட் ஐ வாஸ் டேக்கன் டு ER. பட் இந்த 12 days 12 நாள் என்னுடைய காதில் ஒரே ஒரு வார்த்தை தான், அந்த கோவிடை உன்னை தொடக்கூடாது நான் சொல்லியிருக்கேன். அப்போ எனக்கு நல்லா தெரியும் நான் மரித்து போக மாட்டேன். என்னுடைய நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இறந்துட்டாங்க, நிறைய பாஸ்டர்ஸ் இன் இந்தியா டைட், பீப்புள் ஹூம் வி நியூ டைட். இப்போ நம்மளை வந்து நடத்துறது கர்த்தருடைய வார்த்தை, சரியா? நமக்கு எந்த வார்த்தை ஆண்டவர் நம்மளோட பேசுகிறாரோ அந்த வார்த்தையின் மூலமாக தான் ஆண்டவர் அற்புதம் பண்ணுறாரு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன் மத்தியில் நான் உலாவுகிற தேவனாக இருப்பேன். எப்போ உலாவார் தெரியுமா? இந்த உலகத்திலிருந்து விடுதலையாக நம்ம இருக்கும்போது தான், பிணைக்கப்படாமல் இருக்கும்போது தான். அப்போ இந்த பிணைக்கப்படாமல் இருக்கணும்னா தேவனோடு நடக்கணும். தனிப்பட்ட வாழ்க்கையில் முதலாவது காரியம் தேவனோடு நடக்கிறதுக்கு இருதயத்தில் ஒரு தீர்மானம், ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை,
நான் உம்முடைய ரத்தத்தினால கழுவப்பட்டேன், உம்முடைய ராஜ்யத்தின்படி வாழும்படியாக எனக்கு கிருபை செய்யுங்கன்னு சொல்லி. உம்முடைய ராஜ்யத்தின்படி வாழும்படியாக எனக்கு கிருபை செய்யுங்க. கர்த்தருடைய ராஜ்யத்தில் என்ன நடக்கும்னா, நீங்க ஆண்டவரோடு நடக்கும்போது, முதலாவது ஏசாயா 55:8-9 சொல்றாரு, உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன் நினைவுகள். அதான் ஃபர்ஸ்ட் காரியம் என்னன்னா, கர்த்தருடைய ராஜ்யத்தில் நம்ம வழியும் ஆண்டவர் வழியும் ஒரு வழி கிடையாது. அவருடைய வழி வந்து நம்ம நினைக்க முடியாத வழி. எனக்கெல்லாம் வந்து நான் இன்னைக்கு கர்த்தருக்கு ஊழியர் செய்கிற ஒரு நிலைமையில இந்த இன்னைக்கு நடக்கிற காரியங்களை என்கிட்ட வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது சொல்லியிருந்தா நான் சிரிச்சிருப்பேன். யோசித்து கூட பார்த்துருக்க மாட்டேன். என்னுடைய மனசு கூட எட்டாத காரியமாக தான் அது இருந்திருக்கும். எபேசியர் 3:20 பவுல் எழுதும் போது சொல்றார், இப்படியா நீங்க நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்றதுக்கும் மிகவும் அதிகமாய் இல்ல கிரியை செய்வார் ஆண்டவர். எப்படி கிரியை செய்வாரு? உங்களுக்குள்ள கிரியை செய்கிற வல்லமையின்படி. உங்களுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானுடைய வல்லமை கிரியை செய்ய ரொம்ப அழகா இருக்கு. he is using 3 adverbs இல்ல, that he would do exceedingly abundantly more. 3 வார்த்தை யூஸ் பண்றாரு. தேவையில்லை, ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிக்கலாம். God will do more for you. God will do exceedingly for you. And Paul is writing because of his personal experience with God. He's talking about a unique dimension that he wants you to understand. He wants you to understand, நீங்க ஆண்டவரோட நடந்தீங்கன்னா நீங்க நினைக்கிறதுக்கும் என்றதுக்கும் வேண்டிக் கொள்றதுக்கும் மேல செய்வார் ஆண்டவர். யோசித்து கூட பார்க்க முடியாத காரியங்களை ஆண்டவர் செய்வார். அதுதான் அவருடைய ராஜ்யம். அந்த ராஜ்யத்தில் வாழும்படியாக, அந்த ராஜ்யத்தின்படி இருக்கும்படியாக, அந்த ராஜ்யத்தின் கரம் நம்ம மேல இருக்கும்படியாக தான் நம்மளை அந்த வெளிச்சத்தை கொண்டு வருகிறார். அதுல தான் வந்து தீர்க்கதரிசிகள் வாழ்ந்தாங்க, அதுல தான் இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்தாங்க. ஆனா அவங்க மிக்ஸ் பண்ணாங்க. என்னைக்கு உலகத்தோட மிக்ஸ் பண்ணாங்களோ வீக் ஆயிட்டாங்க. என்னைக்கு அவங்க உலகத்தோட பிணைக்கப்பட்டார்களோ, பேலன்ஸ் நல்லா சண்டே நல்லா நம்ம ஒரு பக்கம் மினிஸ்ட்ரியும் பண்ணலாம், இன்னொரு பக்கம் நம்ம கொஞ்சம் உலகத்தின் படியும் இருக்கணும். அப்பதான் எல்லாம் கரெக்டாக நடக்கும். நான் ஒரு சின்ன சாட்சி சொல்றேன். எங்க சர்ச்சுக்கு ரைட் அக்ராஸ் ஆர் சர்ச் வந்து ஒரு வீடு. எங்க சர்ச்சுக்கு வெளியே 2 ஹவுசஸ் தான் இருக்கு அந்த ஏரியாவில். வீட்டு பின்னாடி ஒரு சின்ன ரிவர் போகுது, நல்ல பியூட்டிஃபுல் ஃபாரஸ்ட், எவ்ரி திங். எங்கள் சர்ச் இருக்கிற இடத்துல ஸோ நிறைய பேர் வாக்கிங் போவாங்க. அங்கே ஒரு லேக் இருக்கும், அதில் முந்தி லேக் இருக்கும், இப்போ ஒரு ரிவர் ஆயிடுச்சு. அதில் வாக்கிங் போவாங்க நிறைய பேர். ஸோ நாங்கள் அந்த டவுனில் லிவ் பண்ணிருந்தோம். அப்போ அந்த சர்ச்சில் வந்து நாங்கள் சர்வீஸ் போவோம். சில நேரத்தில் அங்கே வாக்கிங் போயிட்டு வருவோம். அப்போ அங்கே இருந்த 2 வீடுகளில் ரொம்ப அழகாக இருக்கும். 2 வீடு, ஒரு வீடு மரத்தில் கட்டியிருப்பாங்க, இன்னொரு வீடு ரொம்ப அழகான வீடு, ரொம்ப பணக்காரங்க வீடு. நான் அந்த வீடை தாண்டி போகும்போதெல்லாம் நினைப்பேன், இப்போ கொடுத்து வச்சவங்க இந்த வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு நினைப்பேன். நான் அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த வீடு பார்க்கறதுக்கு. அடிக்கடி அந்த பக்கமாக நடந்து போகும்போது யோசிப்பேன். அப்போ நான் ஒரு முறை வந்து டென்மார்க்கில் இருக்கும் போது 2013 வந்தேன். 14-15 ஏதோ ஒரு வாட்டி ஒரு கார் வாங்குறதுக்காக நான் போய் காரெல்லாம் பார்த்துட்டு அவர்கிட்ட நல்லா ஓட்டிலாம் பார்த்துட்டு அவர்கிட்ட சொல்கிறேன், நெக்ஸ்ட் வீக் I'll come and buy the carன்னு வந்துட்டேன். வந்துட்டு பேங்க்கில் போனேன். அடுத்த நாள் போய் பேங்க்கில் போய் லோன் கேட்டால் அவர் சொல்கிறாரு என்கிட்ட, ஐம் சாரி டு சே, உங்களுடைய சேலரிக்கு உங்களுக்கு பர்சனல் லோன் கூட கொடுக்க மாட்டோம். $1,500 பர்சனல் லோன் கூட, which is about 10,000 crowns. He said, even we cannot offer you 10,000 crowns as a loan because of the salary you are taking. நான் இந்தியாவில் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன், நல்லா இருந்தேன். எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர் வந்து யூரோப்பில் போனார். ஸோ நான் என்ன பண்ணேன், நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த பேங்க்குடைய வாசலுக்கு வந்து வானத்தை பார்த்து சொன்ன ஆண்டர்கிட்ட, கேட்டிங்களா என்ன சொன்னார்? நீங்கள் தான் என்னை பார்த்துக்கணும்னு சொன்னேன். இப்படியே சொன்னேன், இப்படியே வானத்தை பார்த்து சொன்னேன். கேட்டிங்களா உள்ளே என்ன சொன்னாங்கன்னு? நீங்கள் தான் என்னை பார்த்துக்கணும்னு சொன்னேன். ஆச்சரியமாக என்ன ஆச்சுன்னா, 3 நாளுக்குள்ளே ஒரு டேனிஷ் மேன் சொன்னார், யார்ட்டையோ எங்கள் பாஸ்டர்கிட்ட சொல்லியிருக்காரு, ஸ்டீவன் ஏதோ கார் வாங்கணும்னு ஏதோ போனான்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சுன்னு கேட்டாங்களாம். அதுக்கு அந்த எங்கள் டேனிஷ் பாஸ்டர் சொன்னாராம், அவனுக்கு லோன் கிடைக்கலன்னு. எதுக்கு? நான் காசு கொடுக்குறேன். அவன் நம்மளுடைய கண்ட்ரிக்கு மிஷினரியாக வந்திருக்கான், நான் காசு கொடுக்குறேன், அவன் எப்போ நினைக்கிறானோ கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் எனக்கு ஃபோன் பண்ணி அந்த மொத்த காரோடைய விலையை he paid.
and he said to me, Pastor, உங்களுக்கு எப்போல்லாம் காசு கிடைக்குதோ கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க. அப்படி அதே அந்த வார்த்தையில் வியாழக்கிழமை நான் வாங்குறேன்னு சொல்லிட்டு வந்தேன் முந்தின வாரம். எக்ஸாக்ட்லி அந்த Thursday போய் I bought that car. ஸோ அப்படியே ஆண்டவர் அற்புதம் பண்ணார். இப்போ இந்த வீடை பார்க்கும்போது என்கிட்ட சொன்னாங்க, உங்களுக்கு வந்து பர்சனல் லோனே கிடைக்காது. அப்போ எங்களுக்கு 2 வீடு மாற்றிட்டோம். 3ஆவது வீடு மாறும்போது என் மனைவி வந்து எனக்கு தெரியாது, அவங்க பேங்க்கில் ஃபோன் பண்ணி பேசி அவங்க சொன்னாங்க என்கிட்ட ஒரு நாள், என் ஒய்ஃப் பேங்க்கில் நம்மளை கூப்பிட்றாங்க பேசுறதுக்கு. எதுக்குன்னு கேட்டேன். இல்லை நம்ம வீடு வாங்கலாமா. நான் சொன்னேன், நம்மம்மா காரை வாங்க முடியாது, வீடு யார் கொடுப்பான்னு கேட்டாங்க. ஸோ நான் சொன்னேன், இல்லை பார்க்கலான்னு சொல்லி. ஸோ we went to the bank. எனக்கு இது வரைக்கும் புரியல என்ன நடந்துச்சுன்னு. பேங்க் சொன்னாங்க ஏதோ 1.5 மில்லியன் கொடுக்குறோன்னாங்க. அப்புறம் ஏதோ இன்னொரு ஆட் பண்ணால் ஏதோ 2.5 மில்லியன் வரைக்கும் யூ கேன் லுக் ஃபார் அ ஹவுஸ் அப்படிலாம் சொன்னாங்க. நல்லா கவனிங்க, இந்த சர்ச்சுக்கு எதிர்க்க இருந்த வீடு வந்து 3.6 மில்லியன் அதோடைய விலை. 2 வருஷமாக மார்க்கெட்டில் போட்டு உங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக சொல்கிறேன், என் பர்சனல் டெஸ்டிமனி. சரியா? 2 வருஷமாக அந்த வீடு விற்கல. பியூட்டிஃபுல் ஹவுஸ். நாங்கள் என்ன பண்ணோம், நிறைய வீடு பார்த்தோம் டவுனில். ஒரு 2-3 வீடு தான் பிடிச்சிருந்துச்சு. இந்த பேங்க் லோன் அப்ரூவ் பண்ணுற டைமில் அவன் 3 வீடும் விற்றுருச்சு. என்னடா ஆண்டவரே, ஒரு நல்ல 2-3 வீடு இருந்துச்சு, அதெல்லாம் போயிடுச்சேன்ட்டு ரொம்ப மனசே கேட்கல எனக்கு. கரெக்டாக அந்த பேங்க் லோன் அப்ரூவ் பண்ண நெக்ஸ்ட் வீக்கு இந்த 3.6 மில்லியன் இருக்கு அந்த எங்கள் வீட்டு சர்ச்சுக்கு ஜஸ்ட் அவுட் சைட் இருக்கு அந்த பியூட்டிஃபுல் ஹவுஸ். 3.6 மில்லியன் 2.75 மில்லியன் போட்டாங்க. They reduced the price because the owner had a lot of houses. He wanted to get rid of this house. 2 years இருக்கு. நிறைய வீடு டவுனில் அவங்க பெரிய பிஸ்னஸ் பீப்புள். 2.75 மில்லியன். அந்த வீடை ரெண்ட்டுக்கு கிடைக்குமான்னு என் ஆஃபீஸ் செக்ரட்டரி வாஸ் ஆஸ்கிங். ஸோ சொன்னாங்க, பாஸ்டர் திஸ் ஹவுஸ் இஸ் அவைலபிள், வை டோன்ட் யூ ஜஸ்ட் ஹேவ் அ லுக். நான் சொன்னேன், அந்த வீடா, அது பணக்கார வீடுமா, அதெல்லாம் நம்ம பார்க்கவே வேணாம், வேற எங்கேயா பார்க்க. நோ நோ நோ, வை டோன்ட் யூ கோ அண்ட் ஹேவ் அ லுக். ஸோ நாங்கள் போய் சரி இப்போ இந்த வீடை பார்க்கலான்னு அந்த ரியல்டர்கிட்ட சொன்னோம். அந்த வீட்டுக்குள்ளே காலை வச்சேன். ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், இதான் உன்னுடைய வீடுன்னார். I said, what? No, no, no. I said, because it's a beautiful house. I said, no, first of all, we cannot afford it. ஆண்டவர் சொன்னார், this is the house. இந்த வீட்டில் தேசங்களை குறித்து உன்னோட நான் பேசுவேன் ஆண்டவர் சொன்னேன். எனக்கு ஒன்றுமே புரியல. ஸோ அப்படி வீடை பார்த்தோம். நான் ரொம்ப பார்க்கல, அப்படி இப்படி கொஞ்சம் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாஸ் வெரி அமேஸ்ட் பிகாஸ் இட்ஸ் அ வெரி எக்ஸ்பென்சிவ் ஹவுஸ். அப்போ நான் வந்து ஜோம் பண்ணேன். ராத்திரி வந்து சொன்னாண்டு இது உங்களுடைய சுத்தமாக உண்மையாகவே 2.75 மில்லியன். முதல்ல அந்த காசே கிடையாது நம்மகிட்ட, அட்வான்ஸ் கொடுக்கவும் காசு கிடையாது. ஸோ ஜோம் பண்ணால் ஆண்டர் வந்து ஒரு நம்பர் காட்டுறாரு என் கண்ணு முன்னாடி, 2.4. நான் சொல்கிறேன் ஆண்டர் அந்த வீடு 2.75, நீங்கள் 2.4 காட்டுறீங்க, இது என்னதுன்னு கேட்டேன். 2.4. அப்புறம் நான் ஒரு கொஞ்சம் டேனிஷ் பீப்புள் கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி 2.750 இருக்கிற வீடை கொஞ்சம் கம்மியாக கேட்டால் என்ன கேட்குறான். You can ask 50, you must ask 2.7 million. Maximum 50,000 they'll reduce அப்படின்னாங்க. அப்படியான்னு கேட்டேன். அப்புறம் சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, டேக் அ டேன் வித் யூ டு டிஸ்கஸ். நான் சொன்னேன், இல்லை நானே போகிறேன் தனியான்னு. அன்றைக்கி காலையில் போகும்போது சொன்னேன், ஆண்டரே 2.4ன்னு காட்டுறீங்க, நான் அட்லீஸ்ட் 2.5 கேட்குறேன். ஏன்னா எனக்கே எம்பாரசிங்காக இருக்குது. எப்படி ஹவு டு ஆஸ்க் $250,000 less when they've already reduced it to some 800,000 less. எப்படி ஹவு டு ஆஸ்க்? கேட்கறதே கூச்சமாக இருக்குது. போய் ரியல்டரோட உட்காந்துருக்கேன். அவன் கேட்குறான், வாட் இஸ் இட் அப்படின்னு கேட்கும்போது கண்ணு முன்னாடி தெரியுது 2.4. ஸோ நான் அவங்கள்ட்ட கேட்டேன், do you want a negotiable price or you really want what I want to offer ன்னு கேட்டேன். I don't want a negotiation, just tell me what you'll offer. I said 2.4 million. He said, what? He said, do you know 3 weeks ago the same house was for 3.6 million? I said, yes, I know. How can you ask and get on? நான் சொன்னேன், it's something spiritual, you won't understand. It's 2.4. So what should I do and get on? You talk to the owner of the house. I said, no, that guy think I'm crazy. I cannot ask and சொன்னான். நான் சொன்னேன், நீ கேளுப்பா, அவனை ஆண்டவர் அவர் ஒன்று பேசுவார். You know what he did? He called. 3 days later, he called me and said,
I simply cannot believe I'm a realtor in this town for many years. He wants to give the house to you for 2.4 million. வீடு சைன் பண்ணுற அன்னைக்கு நான் ஆண்டர்கிட்ட சொன்னேன், I want you to do something, Lord. Let him give 1,000 kroner less from 2.4 because I want to know it comes from your hand. They reduced 30,000. எதுக்கு தெரியுமா சொல்கிறேன்? The kingdom works in another way than how the world works. Are you with me? I'm sharing personal testimony with you. It works in another way. When God's hand is upon you, கர்த்தருடைய கரம் நம்ம மேலே இருக்கும்போது ஆண்டவர் நினைக்கிறதுக்கும் எண்றதுக்கும் அதிகமாய் உடைய வாழ்க்கையில் கிரியை செய்வார். போன வாரம் மண்டே என்னுடைய ஆஃபீஸில் உட்காந்துருக்கும் போது, மண்டே ஆஃபீஸில் உட்காந்துருக்கும் போது ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், மலேசியாவில் ஒரு சர்ச்சுக்கு ரெண்ட் பே பண்ணுன்னு சொன்னார். 5 வாரம் ஆகஸ்ட்டில் 5 சண்டேஸ் இருக்குது, பே த ரெண்ட்டுன்னு சொன்னார். நான் சொன்னேன், மலேசியாலையா? மலேசியன்ஸ் தான் நமக்கு கொடுக்கணும் ஆண்டவரே, நம்ம எங்கே போய் மலேசியாவுக்கு கொடுக்குறதுன்னு. ஆண்டவர் சொன்னால் பே பண்ணுன்னு சொன்னார். அப்போ நான் ஜோம் பண்ணிவிட்டு என் செக்ரட்டரிகிட்ட சொன்னேன் வென்ஸ்டே அன்னைக்கு, 450 euros. I said, please send to this account. அவங்க அக்கௌண்ட் நம்பர்லாம் வாங்கி pay this ன்னு சொன்னேன். She said, Pastor, are you sure? Yeah, I said, I'm sure, just pay. I said, okay. Thursday, போயிட்டு Friday morning when I was on the phone with the secretary, she said, Pastor, can you check your account if the money is left for Malaysia? I said, okay. So while I was on the phone with her, I opened my bank account and checked. பார்த்தா க்ரீன் கலரில் ஒரு நம்பர் தெரியுது. நான் சொன்னேன், why is this showing in green? She said, greenனா money has come into your account. No. நான் சொன்னேன், we only sent money. Yeah, but if it's green, it's money which come in. Will you believe if I tell you, we sent money on Wednesday to Malaysia, to a church. Thursday, the money left the account. Friday morning, from Malaysia, very close to where that church is, a captain of a 777, who's a friend of mine, suddenly out of the blue, sent 800 euros into the ministry. Can you see that? God is your provider. எதுக்கு தெரியுமா சொல்கிறேன்? God is your provider. He knows what to do for you. நீங்கள் படுற பண கஷ்டம், நீங்கள் படுற காரியங்கள், உங்களுடைய சூழ்நிலைகள், உங்களுடைய குடும்ப நிலைமைகள், உங்களுடைய பொருளாதாரங்கள் எல்லாமே ஆண்டவர் தெரியும். நம்ம அந்த வெளிச்சத்தின் ராஜ்யத்தில் ஆவியானவர் நம்மை நடத்தும்படியாய் நம்ம அர்ப்பணித்து ஆண்டவரோட நடக்க என்ன நம்ம பண்ணுவார்? ஆண்டவர் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்றதுக்கும் அதிகமாய் செய்வார். அதான் ஆண்டவர் செய்வார். நீங்க நினைக்காததெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். யோசித்து பார்க்க முடியாதெல்லாம் ஆண்டவர் செய்வார். அதுதான் ஆண்டவருடைய ராஜ்யம். இஸ்ரவேல் தேசம், நான் முடிச்சிடுறேன் இதோட. இஸ்ரவேல் தேசம் அவர்களிடத்துல ஏசாயா, ஒசியா, ஜோவல் இவங்க டைம்லலாம் பயங்கரமான இஸ்ரவேல் தேசம் ரொம்ப ப்ராஸ்பரஸாக இருந்தாங்க. ஆனால் மாரலி தேவர் அன் டிகே. தேவர் சிம்பிளி மாரலி கோயிங் டவுன். அங்கே இருக்கும் போது ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் பேசுகிறார் இல்லை, ஏசுவாமையை குறித்து சொல்லும் போது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61 அதிகாரம் 1, 2, 3 இல்லை, கர்த்தருடைய ஆவியான என்மேல் இருந்துன்னு அதை நம்ம லூக்கா 4 பார்க்குறோம். ஏசுவாமி அதே வார்த்தையை ஆலயத்தில் பேசுகிறார். அது வாசிங்க, 1, 2, 3 வாசிங்க. ம் 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 பாருங்க. ஸோ ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமாய் கிட்டத்தட்ட 700 வருஷத்துக்கு முன்பதாக தீர்க்க தரிசனமாக பேசுறார். கர்த்தருடைய ஆவியானவர் வரும்போது
இதெல்லாம் ஆண்டவர் மூலமாக நடக்கும்னு சொல்கிறார். அப்போ வந்து ஒரு விடுதலையின் காலம், சிறைப்பட்டவர்கள் விடுதலை ஆகிறது, தவறான பழக்கத்தில் இருக்கவங்க விடுதலை ஆகிறது, வேதனையிலையும் கஷ்டத்துலையும் இருக்கவங்களுக்குள்ளே வந்து ஆண்டவர் இன்பத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து அவங்களை தலைக்கீழ மாற்றி வாழ்க்கை முறையை மாற்றுறது தான். இது வந்து ஹோல் திங் இஸ் அபவுட் அ லைஃப் ஸ்டைல் சேஞ்ச், டோட்டல் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச். அதுதான் 1, 2 and 3 சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, 4வது வசனம் வாசிங்க. நெடுங்காலமாய் பாழாய் கடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எழுப்பி generations for generations what was in ruins they will rebuild ன்னு சொல்றார் ஆண்டவர். சரியா? சந்ததி சந்ததி சந்ததியாய் பாழாய் கடந்த காரியங்களை ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? கட்டி எழுப்புவார். எப்போ கட்டி எழுப்புவார் தெரியுமா? கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேலே இருக்கும்போது. 2-3 வாரத்துக்கு முன்னாடி நாங்கள் கிட்டத்தட்ட 8 மாசமா ஜோம் பண்ணோம். 7-8 மாசமா ஆண்டவர் வந்து ஐரோப்பாவை குறித்து என்ன சொல்றீங்கன்னு. அப்போ அந்த வசனத்தை தான் எனக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவர் சொன்னார், இதுதான் ஐரோப்பாவை குறித்த வசனம். ஆண்டவர் சொன்னார், பல சந்ததிகளாய் இடிந்து கடந்த பாழாய் போன இடங்கள்ல ஆண்டவர் சொல்லுவார். ஆண்டவர் சொன்னார், என்கிட்ட நீ கட்டி எழுப்புவேன்னு சொன்னார். ஆலயங்களை கட்டி. நான் சொன்னேன், என்னுடைய டீம் கிட்ட சொன்னேன் நான், you know what God is going to do? Where churches were shut down, where church buildings were sold as restaurants and houses and brothels and all kinds of things, shopping centers, and it's a mess. இன்னைக்கு யூரோப்பில் பார்த்தீங்கன்னா அநேக ஆலயங்களை மூடி அதில் வந்து I heard an interview. ஒருத்தன் சொல்கிறான், the head of an Islamic community is saying, don't buy land and build mosques because Christians are failing. You know, just take over churches. You buy them for 50% the cost, and we instead of making one mosque, we can get 2 mosques. And these buildings are so beautiful in சொல்றான். நான் அதை கேட்கும்போது சொன்னேன், என் மனசுல சொன்னேன், வரண்டா நான் பின்னாடி நீ எதெல்லாம் பாழா இருக்கிறத தூக்குறியோ அது பின்னாடி நான் வரேன். நீ எங்க இருக்கிறியோ அங்கே நான் வந்து ஆலயம் கட்டுவேன். Are you with me? பாழாய் கடக்கிற இடங்கள்ல ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய அபிஷேகம் இருக்கிற இடத்துல ஆண்டவர் கட்டி எழுப்பார். முதல் காரியம் ஆண்டவர் என்ன கட்டுவார்னா, நம்முடைய சரீரம். அதான் அவருடைய ஆலயம். நம்முடைய ஆலயத்தில் என்னெல்லாம் இடிந்து போச்சோ, வாட் எவர் யூ லாஸ்ட். இந்த காலவேளை நீங்கள் உட்கார்ந்துருக்கலாம். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நான் ஒரு காலத்தில் ஆண்டவருக்காக ஃபயராக இருந்தேன், அப்படி ஆண்டவர் மேலே அன்பாக இருந்தேன், ஆண்டவருக்காக எதை வேணா விடுறதுக்கு நான் இருந்தேன். ஆனால் திடீர்னு இப்போ திரும்பி பார்த்தா எங்கே இருக்கிறேன்னு எனக்கே தெரில. நினச்சிருக்கீங்களா? ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட காலத்தில் ஆண்டவருக்காக எதை வேணா விடுறதுக்கு ரெடியாக இருந்தோம்ல. அதே வார்த்தையை பேச முடியல, வாயால் பார்த்த படங்களை திருப்பி பார்க்க முடியல, கேட்ட பாட்டுங்களை கேட்க முடியல, பேச்சு அந்த ஒரு விதமாக பேசுவோம், அந்த வார்த்தையை வாயை விட்டு போயிடுச்சு. சில நண்பர்களை பார்த்து ஓடணும், நம்மளோட ரொம்ப ஐக்கியமாக இருக்கிற நண்பர்களை விட்டு ஓடணும். அவன் நமக்கு ஃபோன் பண்ணும்போது சொல்லுவான், இல்லைப்பா நான் இன்னைக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குதுன்னு சொல்லி வீட்டில் தான் உட்காந்துருப்போம். ஆனால் வெளியே போகிறதுக்கு பயமாக இருக்கும். ஏன்னா ஆண்டவர் என்னை மாற்றினாரே, அதை இழந்துடக்கூடாதுன்னு சொல்லி அப்படி இருந்தோம். ஆண்டவருக்காக அக்கனியாக இருந்தோம். ஆனால் காலங்கள் செல்ல 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 கொஞ்சம் கொஞ்சமாக காம்ப்ரமைசஸ், கொஞ்சம் கொஞ்சமாக சினிமாவே பார்க்க மாட்டோம். ஆனால் இன்றைக்கி சினிமா பார்க்குறது ரொம்ப, அது வந்து இட்ஸ் ஓன்லி மெச்சூராக இருக்கும், we can see everything. அப்படி வந்துட்டோம். இது பார்க்குறது, ஓகே I'm old enough to see this, it's okay. I'm old enough to do this, it's okay. You know, we must be relevant to the community. You don't need to be relevant to the community, you need to be relevant to God. Are you with me? You want God to fit into your lifestyle. It'll never happen. You have to fit into the kingdom of God. You have to fit into who He is. ஆண்டவர் சொல்றாரு, இந்த பாழான இடங்களெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்? கட்டி எழுப்பேன். நான் ப்ராமிஸ் இல்லை, எசேக்கியேல் 36 சொல்றாரு, பல இடங்களில் சொல்றாரு, வாட் இஸ் ரூயின்ஸ் ஐ வில் ரீபில்ட். ஏன் தெரியுமா? கட்டி எழுப்புற ஜனங்களை தான்
அவருக்கு திருப்பி எடுத்துக்கொள்ள போகிறார். இன்றைக்கி அநேக உலகத்தில் எத்தனையோ பேர், எத்தனையோ ஆலயங்கள், எத்தனையோ விதமான ரொம்ப பொல்லாத காரியங்கள். கோப்பனேகனில் எங்களுடைய கேபிட்டலில் ஒரு சர்ச்சில் they serve beer and wine and everything in the foyer. A pastor is announcing, எப்படி வேணா you can live, no problem, but we will love you. அந்த நிலைமைக்கு வந்துருச்சு சபை. என்ன வேணா நீங்கள் செய்யலாம், எப்படி வேணா வாழலாம், எப்படி வேணா இருக்கலாம். லவ் இஸ் எவ்ரிதிங். ஆனால் ஆண்டவர் ஒரு பரிசுத்த சந்ததிக்காக வருகிறார். அவரோடு நடக்கிற ஒரு சந்ததி, அவருடைய ராஜ்யத்தை அறிந்த ஒரு சந்ததி, அவருக்குள்ளாய் வெளிச்சமாக இந்த பூமியில் இருக்கிற ஒரு சந்ததி. வெளிச்சம்தான் இருளை நீக்கும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகம் ஃபுல்லாக இருள் இருந்தால் கூட நீங்கள் ஒரு ஆள் வெளிச்சமாக இருந்தீங்கன்னா நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே வெளிச்சம் வந்துடும். ஒரே ஒரு வசனம் வாசிங்க, கடைசி வசனம், ஜெகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8வது அதிகாரம், ஒரே ஒரு வசனம். Zechariah chapter 8. I think it is the last verse. ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். இருபத்தி 23 வாசிங்க. லாஸ்ட் verse. ஹல்லேலூயா. என்ன பியூட்டிஃபுல்ல. ஒரு நாள் வரும், பலவித பாஷை மக்கள் உங்கள் வஸ்திரத்தை பிடிப்பாங்க. சிஸ்டர் சிஸ்டர் சிஸ்டர், உங்களுக்குள்ளே என்ன இருக்குது, எனக்கு அது வேணும். உங்களுக்குள்ளே என்ன இருக்கோ அது எனக்கு வேணும். உங்களுக்குள்ளே இருக்கிற சமாதானம் எனக்கு வேணும். உங்களுக்கு இருக்கிற விடுதலை வேணும். உங்கள் ஆண்டவர் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஹல்லேலூயா. யோசித்து பாருங்கள், உங்கள் ஆஃபீஸில் உங்கள் பின்னாடி நடந்து வருவாங்க. பிரதர், உங்ககிட்ட 5 நிமிஷம், கேன் ஐ ஸ்பீக் டு யூ ஃபார் 5 minutes கேட்பாங்க. வாட் இஸ் இட்? ஐ வாண்ட் வாட் யூ ஹேவ்னு கேட்பாங்க. ஐ வாண்ட் வாட் யூ ஹேவ். Those days are coming. Amen. Those days are coming. When you walk on fire for God, when you're full of the Holy Spirit, when your life is filled with the light of the glory of God, the days are coming. People will come around you and say, I want what you have. உங்ககிட்ட என்ன இருக்கோ எனக்கு அது வேணும்னு கேட்பாங்க. அப்படிப்பட்ட காலத்துக்குள்ளே கொண்டு வரும்படியாக தான் கர்த்தருடைய கரம் நம்ம மேலே நீட்டப்பட்டிருக்கு. கண்ணில் மூடி ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஒரு நிமிஷம் நம்ம ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதாவது என்னுடைய வாழ்க்கையில் இருந்தால் என்ன பண்ணுங்க, மன்னிங்க. ஆண்டவரே, எந்த விதத்திலையாவது என்னுடைய குணத்தில் உலக பிரகாரமான குணங்கள் கலந்திருந்தா என்ன மன்னிங்க, என்ன மன்னிங்க. I have sat with leaders of churches and said to them, the church will not grow out of strategy. The church will grow because of God's presence. அடிக்கடி சொல்வேன், உங்களுடைய administrative skillsனால church will not grow. It will grow. Of course we need to be accountable. Of course we need to be administratively right. அதனை தவிர்க்கல. Our church doesn't grow because things we administer it right. Church runs because of God's presence. God's presence. காலை வேளை அதுதான். ஆண்டவரே, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, revival doesn't start in a church, it starts in our lives. எழுப்புதல் ஒரு சபையில தொடங்காது, ஒரு தேவ மனிதனுடைய இருதயத்தில் தான் தொடங்கும். காலை வேளை நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே, எனக்குள்ளாய் எழுப்புதல் அக்கினியை போடுங்க, என்னுடைய குடும்பத்துக்குள்ளாய் தேவனுடைய அக்கினியை போடுங்க. எங்க வீடு ஆண்டவரே உம்முடைய ஆலயமா இருக்கட்டும், சரீரம் உம்முடைய ஆலயமா இருக்கட்டும். ஆண்டவரே, எங்க உடைய தெருவில் இருக்கிறவங்களுக்கு தெரியணும், இந்த மனிதன் வேற மாதிரி இருக்கான், முகமே வெளிச்சமா இருக்கு. ஒரு நாள் ஒருவன் என் பக்கத்துல உட்கார்ந்தான். எங்க வீட்டுல மியூசிக் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம். திடீர்னு ரோட்ல போறேன், ஓடி வீட்டை கேட்டை திறந்து வீட்டுக்குள்ள பெட்ரூம் கதவை திறந்து என் பக்கத்துல உட்காந்துட்டான். யாருன்னே தெரியல, யாரோ ரோட்ல போற மனிதன். திரும்பி அவனை பார்த்து கேட்டேன், நீ யாருன்னு கேட்டேன். அவன் சொன்னான், சார், நான் உங்க வீட்டை தாண்டினேன், திடீர்னு என் மனசுக்குள்ள இந்த வீட்டுக்குள்ள
வீட்டுக்குள்ள போ, உனக்கு அற்புதம் நடக்கும் அப்படின்னு மனசுல பட்டுச்சு. நான் ஓடி வந்துட்டேன் அப்படின்னு கேட்டேன். கேட்கும் போது நான் சொன்னேன், நீ யார், உன்னை பற்றி என்னன்னு சொல்லுன்னு சொன்னேன். நான் சொன்னான், சார் நான் வந்து என்னை பார்க்காதீங்க, என்னை பார்க்காதீங்கன்னு சொன்னேன். நான் சொன்னேன், என்னை பாருப்பா அப்படின்னு சொன்னேன். என்னை பார்க்காதீங்க சார், உங்களுடைய கண்ணில் வந்து அக்னி இருக்கு, உங்க முகத்தை பார்க்கவே முடியல, உங்க கண்ணில் அக்னி இருக்கு. நான் சொன்னேன், ஆண்டவர் உன்னை விடுதலையாக்குவார். அப்போ சொன்னா என்கிட்ட, சார் நான் ஒரு கிறிஸ்தவனா மாறினேன். என்னுடைய வாலிப நாட்கள்ல நான் ஒரு இந்து குடும்பத்துல வந்தேன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஒரு ஆண்டவருடைய பிள்ளையா மாறினேன். ஆனா நான் கொஞ்சம் கொஞ்சமா நான் தவறான வழிக்கு போயிட்டு இன்னைக்கு கெட்ட வீடியோவை வந்து ஹாஸ்டல்ல உள்ள யூத்துக்கு விற்கிறேன். அதுதான் என்னுடைய பிழைப்பு. அசிங்கமான வீடியோவை நான் பர்மா பசார் அங்கே இங்கேருந்து வாங்கி எடுத்துட்டு வந்து விற்கிறேன். ஒவ்வொரு நாளும் என்னுடைய ராத்திரியில் நான் வீட்டுக்கு போகும்போது என் மேலே பிசாசுகள் அசைவாடுறது போல இருக்கும். நான் ரொம்ப வேதனைப்பட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு தெரியும், சத்தியத்தை தெரியும். ஆனால் என்னை அதில் சிக்கிக்கொண்டேன். நான் கேவலமான ஒரு வாழ்க்கைக்கு வந்துட்டேன். நான் அவங்க வீடை ஒரு தாண்டும் போது எனக்குள்ள யாரோ, இந்த வீட்டுக்குள்ளே போ, இன்னைக்கு உனக்கு விடுதலை வரும்னு சொன்னார். எனக்காக ஜோம் பண்ணுங்க, என்னுடைய தலை மேலே கையை வச்சு ஜோம் பண்ணுங்கன்னு சொன்னேன். யாருன்னே தெரில. இன்னைக்கு அவன் மேலே கையை வச்சு ஜோம் பண்ணேன். அழுது ஒப்பு கொடுத்த ஆண்டர்கிட்ட சொன்னா, இந்த பையில இருக்கு ஐயா, இந்த டேப்பெல்லாம் இருக்கு, உங்க வீட்டுக்கு வெளியே இருக்க குப்பைத்தொடியில போய் அவ்வளத்தையும் போட்டு இந்த தொழிலை நான் இப்பவே விட்டுறேன், எனக்கு ஆண்டவருடைய வெளிச்சம் தான் தேவைன்னு சொல்லி வஸ்திரத்தை தொழுவத்துக்கு அநேகர் காத்து கொண்டிருக்காங்க. உங்களுடைய வேலை ஸ்தலத்துல உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய வஸ்திரத்தை தொடும்படியாக ஒரு கூட்ட ஜனங்கள் காத்து கொண்டிருக்கிறாங்க. இடத்துல வந்து உங்க ஆண்டவர் எனக்கு சொல்லுங்களேன், உங்ககிட்ட இருக்கிற விடுதலை எனக்கு கொடுங்களேன், ஐயோ உங்களை போல வாழணுமே, நானு நீங்க போற வழியில நானும் போகணுமேன்னு சொல்லி கேட்கிற நாட்கள் சபைமபா இருக்கு. தேவனுக்கு அர்ப்பணிப்புமா? காலை வேளை ஆண்டவரை எங்களை அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எங்கள் மேல ஒரு முறை கூட இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். காலை வேளையில எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா, அர்ப்பணிக்கிறோம். நீங்க இல்லாம நாங்க ஒண்ணுமே இல்லை. அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்தத்துக்கும் தேவனோடு நடக்கிறதுக்கும் உங்களுடைய சித்தத்தை பூமியில செய்யறதுக்கும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, we want to fit into who you are. எங்களுடைய ராஜ்யத்தின் தலைவர் நீங்க, எங்களுடைய ராஜ்யத்தின் ராஜா நீங்க. உங்களுடைய ஆவிக்குரிய அந்த டைமென்ஷன் ஆஃப் த ஒர்க் ஆஃப் காட் தான் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும். அதுதான் எனக்கு வேணும். அற்புதங்கள், அதிசயங்கள், வியாதிகள் மறைகிறது. ஏசு சுவாமி பூமியில் நடக்கும்போது எப்படி நடந்தாரோ அப்படி நான் நடக்கும்படியே தான் என்ன அழைக்கிறீங்க. 1 John 4 சொல்றார், ஜான் எழுதும் போது, as he is so are we in the world ன்னு சொல்றார். as he is, அவர் எப்படி இருந்தாரோ அதே போல இருக்கும்படியா தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை அர்ப்பணிக்கிறோம் பாத கால வேளையில கர்த்தருடைய ஆண்டவரே ஆலயத்துக்கு வந்து, ஆண்டவரே இந்த கால வேளையில மனமாரமை துதிக்க ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்த கர்த்தர் நீர் பாராட்டின இந்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையில ஆயிரங்கள் நம்முடைய ராஜ்யத்துக்கு வரும்படியாக, ஆயிரங்களுடைய வாழ்க்கை மறுரூபமாகும்படியாக, இயேசுவை அறிந்து கொள்ளும்படியாக, நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய வேலை ஸ்தலத்துல கர்த்தருடைய வெளிச்சம் வரட்டும். ஆனா எங்க பிசினஸ்ல கர்த்தருடைய வெளிச்சம் வரட்டும். எங்களுடைய வேலையை நீங்க ஆசீர்வதிங்க, நீங்க எங்களை ப்ரொமோட் பண்ணுங்க, கரெக்டான இடத்துல மூவ் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய ப்ரமோஷன் உம்முடைய கரத்துல இருந்து வரட்டும். எந்த இடத்துல நாங்க வேலை செய்யணும், எந்த இடத்துக்குள்ள நாங்க கடந்து வரணும், எந்த மார்க்கெட் பிளேஸ்ல எந்த பிளேஸ்ல நாங்க உட்காரணும்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அதுக்குள்ள கொண்டு வாங்க. தேவ மகிமை வெளிப்படும்படியாக. Hallelujah. I want you to know, some of you, the Lord is telling me, He wants you to know this morning, you are living in America because God brought you to this country as a missionary. நீங்க நினைச்சிருக்கலாம், நான் ஐடி நிமித்தம், வேலை நிமித்தம், அந்த ப்ரோக்ராம் நிமித்தம், ரிசர்ச் நிமித்தம் நான் வந்தேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். God put you into a place so that you can come to this nation and be a light to this people. ஒரு காலத்துல வெள்ளக்காரங்க வந்து நம்மள போல இந்திய மக்களுக்கு ஜனங்களை அனுப்புனாங்க, ஊழியர்கள் அனுப்புனாங்க. இந்திய தேசத்துல அன்னைக்கு பெண்களை பிடித்து நெருப்புல தூக்கி போட்டாங்க. கணவன் மரித்தானா மனைவியை தூக்கி அதே நெருப்புகளை தூக்கி போடுவாங்க. அவங்க வந்தாங்க, மிஷனரிகள் வந்து அழுதாங்க, அவர்களுக்கு தாங்க முடியல.
ஐயோ இந்த மூடக்கட்ட வாழ்க்கையை வாழ்றாங்களே, ஐயோ இவங்களுக்கு என்ன பண்ணணும், இயேசுவே இயேசுவேன்னு ஜெபம் பண்ணாங்க, ஸ்டார்ட் பண்ணாங்க. பெண்களுக்கு ஸ்கூல், பெண்களுக்கு யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ணாங்க. எத்தனையோ இடங்கள்ல வந்து சொன்னாங்க, நாங்க எங்க பெண்களை அனுப்ப மாட்டோம்னு சொன்னாங்க, அவங்களுக்கு படிப்பறி தேவையில்லைன்னு சொன்னாங்க. ஆனா அவங்க விட்டு கொடுக்கல. ஆண்டவருடைய அழைப்பின் நிமித்தம் அவங்க வந்து ஸ்கூல்ஸை கட்டினாங்க, காலேஜஸை கட்டினாங்க. இன்னைக்கு இந்திய தேசத்துல பெண்கள் தலை நிமிர்ந்து நிக்கிற ஒரு சூழ்நிலையை மாற்றினார். அன்னைக்கு அவங்க வந்தாங்க நம்ம நாட்டுக்கு. இன்னைக்கு நம்ம நாட்டில இருந்து ஆண்டவர் ஜனங்களை அக்ராஸ் த வேர்ல்ட் அனுப்புறாரு. வெள்ளக்கார நாட்டுக்கு இந்திய தேசத்திலிருந்து மக்கள் அனுப்புறாங்க. வேற ஒரு கல்ச்சர், ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை வரும்படியாக, தேசங்கள் மறுரூபமாகும்படியாக, திறப்பின் வாசல்ல நீங்க நிக்கும்படியாக, பரலோகத்தை பூமிக்கு கொண்டு வரும்படியாக கர்த்தர் உங்களை அனுப்பியிருக்கிறார். இந்த தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதல் வரும்படியாக கர்த்தர் அனுப்பியிருக்கார். அஃப்கோர்ஸ் அதன் மத்தியில் உங்களை ஆசீர்வதிப்பாரு. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு நல்ல கார் கொடுப்பாரு, நல்ல வீடு கொடுப்பாரு, நல்ல வாழ்க்கையை கொடுப்பாரு, கட்டாயமா செய்வார். நமக்கு செய்வாங்க, யாருக்கு செய்ய போறாரு. ஆனா நம்ம வாழ்றதுக்கு அடிப்படையின் காரணம் உங்களை ஒரு வெளிச்சமா இந்த தேசத்துல வைக்கும்படியாக, இந்த உலகத்தின் மக்களோட இருக்கும்படியாக இல்ல, இங்க வெளிச்சமா இருக்கும்படியாக. காலைவேளை அர்ப்பணிங்க. என்ன அர்ப்பணிக்கிறேன்ப்பா, ராஜ்யத்துக்கு என்று அர்ப்பணிக்கிறேன், உன்னுடைய கிருபைக்கு என்று நான் அர்ப்பணிக்கிறேன். இந்த தேசத்தில் ஆண்டவரே உமக்கு என்று நான் வாழ்ந்து என்னுடைய ஓட்டத்தை ஒரு நாள் நான் முடிக்கும் போது நல்ல ஓட்டத்தை ஓடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், என்னுடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஹல்லேலூயா. உடைய வல்லமை அபிஷேகமும் ஒரு முறை கூட எங்களை நிரப்புவதாக. என் மகிமை நிறைந்த மனிதர்களாய் ஒவ்வொரு நாளும் தேவராஜ்யத்துக்குள்ள, தேவன் எங்களுக்காக வைத்திருக்கிற இந்த பரிபூரணத்துக்குள்ள நாங்கள் வாழும்படியாய் கிருபை செய்யப்பா. ஹல்லேலூயா. எரிகிற நெருப்பு கிட்ட எந்த ஒரு பூச்சியும் வராது. கர்த்தருடைய ஆவியானுடைய வல்லமை நமக்குள்ளாய் அக்னியா இருக்கும் போது சத்ருவான கிட்ட கூட வர மாட்டான், ஓடுவான் ஓடுவான். அதான் நம்ம பாடணும்ல, கூடுமே எல்லாம் கூடுமே, உம் நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா. அன்னைக்கு ஃபாதர் பர்க்மேன் எழுதும் போது அவர் மனசுல எழுதினார், ஆண்டவரே உங்க பேரை சொன்னாலே ஓடுது பிசாசு, இதான் ஓடுவான். நீங்க இயேசுவேன்னு சொன்னீங்கன்னா ஓடுவான் ஓடுவான். உன் பெயரால் கை நீட்டினால் நோய்கள் மறையுதுன்ற. யோர்தான் ஓடுதான். உம்முடைய நாமத்தை கண்டாலே யோர்தான் புரண்டு ஓடுது. ஹல்லேலூயா. இந்த மகிமையின் காரம் உங்க மேல காலை வேளை இருப்பதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா.